ஆகாஷ்வாணி. பெயரளவில் மாற்றமா, பெரிய மாற்றமா? நேர்முகம். பங்கேற்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பத்மன் என்கிற அனந்த பத்மநாபன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்பொழுது இன்னைக்கு நாம பேச இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேர்களே, 2 நாட்கள் முன்பாக நாடாளுமன்றத்தில் அவைகளில் மன்ரேகான்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அந்த ஒரு திட்டம் மாற்றப்பட்டு இப்பொழுது அது வளர்ச்சியடைந்த பாரதம் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம், அதாவது விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமீன் அப்படிங்கிற பெயரை கொண்டு அது விளங்குகிறது. இப்பொழுது இது பெயரளவு மாற்றமா அல்லது பெரிய மாற்றமா? நம்முடைய வல்லுநர்கிட்ட கேட்டுப்போம். அருமை. அதாவது இது பெயரளவிலான மாற்றம் அல்ல. பேர் என்பதற்கு தூய தமிழ்ல புகழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது பேர் தருவதற்கான மாற்றம், புகழை தருவதற்கான மாற்றம். ஏன் அப்படின்னு கேட்டா, வெறும் பேர்ல மட்டும் இது நம்பிக்கை கொண்டிருக்கல, அதோடைய உள் அர்த்தத்தில். இப்போ உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி அப்படிங்கிற பேரை எடுத்துட்டாங்களேன்னு கூட சில குறைபாடுகள் சொல்லுவாங்க. ஆனா உள்நோக்கி பார்த்தா மகாத்மா காந்தி பெயரை உச்சரிப்பதல்ல, மகாத்மா காந்தி எதை உச்சரித்துக் கொண்டிருந்தாரோ அவருடைய ஆத்மார்த்தமாக எது விளங்கியதோ அந்த விஷயம் எது என்று பார்த்தால் 2 விஷயம். ஒன்று ராமராஜ்யம், அதனுடைய பொருள் நல்லாட்சி என்பது. இன்னொன்று கிராமத்தின் தன்னிறைவு, கிராமத்தின் மேம்பாடு. இல்லையா? இது இரண்டுமே இந்த பேர்ல இருக்கா இல்லையா? விபி ஜி ராம் ஜி சேர்த்து படிங்க, விபி கிராம் ஜி. அப்போ அந்த ராம் என்று சொல்லக்கூடிய நல்லாட்சியும் இதில் அடங்கி இருக்கிறது. கிராம் என்று சொல்லக்கூடிய கிராமங்களின் தன்னிறைவு, கிராமங்களின் மேம்பாடு என்பதும் இதற்குள் அடங்கி இருக்கிறது. ஆகையால் இது உள்நோக்கமாக கொண்டிருக்கிறது. இதனோடு மட்டுமல்ல, உட்பொருளை கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதை அடைவதற்கான மேற்கொண்டு பல்வேறு விதமான துடிப்பான செயல்பாடுகளும் உள்ளடக்கங்களும் இதில் இருக்கிறது. அதனால அதில் பார்க்க வேண்டியது. சரி, இப்போ இந்த துடிப்பான செயல்பாடுகளை நோக்கி நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இந்த பழைய திட்டம் மன்ரேகான்னு சொல்லக்கூடிய அந்த மன்ரேகா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், அதில் இருக்கக்கூடிய ஏதோ சீர்கேடுகள் இருக்கிறதுனால தான், இல்லைன்னா குற்றங்கள் ஏதோ இருக்கிறதுனால தான் அதை ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கு. அது என்ன தேவை இருந்தது? அதாவது நம்ம ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னாலும் கூட ஒரு 20 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். எங்கள் அப்பா கட்டின வீடு, தாத்தா கட்டின வீடு நம்ம வச்சிருக்க மாட்டோம். அதில் சில ரிப்பேர்கள் பார்ப்போம். முடியலன்னா ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இடிச்சுட்டே கூட திரும்ப கட்டுவோம். ஆனால் என் நிலம் அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி தான் இதோடைய உட்பொருள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உள்ள நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா, சில மாறுபாடுகள் தேவையாக இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். என்ன அதில் குறைபாடுகள் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், போக போக அது தேய்மானங்கிற மாதிரி அதில் சில குறைபாடுகள் வரும். அப்போ புதுப்பிக்கக்கூடிய தேவை எழுந்திருக்கிறது. எந்த வகையில் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னா சில குறிப்புகளை, பாயிண்ட்டுகளை, அம்சங்களை சொல்லலாம். இதில் தவறுகள். சரி, அந்த தவறுகள்னு சொல்லும் பொழுது இந்த பழைய திட்டத்தில் ஒரு தவறுகள் இருக்கு. அது என்ன தவறுகள்? அதுதான் சொல்ல போறேன். அதாவது முதல்ல முக்கியமான விஷயம், சம்பளம் தாமதமாக கிடைத்தல். அதாவது இந்த பெனிஃபிஷரிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஊரக வேலை பார்க்குறவங்க, அந்த கிராமப்புற மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேஜஸ், அவங்களுடைய ஊதியம் தாமதமாக கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. நீங்கள் என்னதான் நீங்கள் அவர் பிற்காலத்தில் அவங்க இதோட சேர்த்துட்டாலும் கூட, டைரக்ட் பேங்க்கில் கொடுத்தாலும் கூட அது தாமதமாகுது. அதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஊழல் மலிந்து விட்டது. இடைத்தரகர்கள் புகுந்து, இப்போ உதாரணத்துக்கு இத்தனை நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னா அதோட குறைச்ச நாள், அதாவது அவர்கள் வேலை பார்ப்பதற்கான நாள்களில் சில ரூபாய்களை இவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதே போல போலியான அட்டைகளை வைத்துக்கொண்டு, பணி அட்டைகளை வைத்துக்கொண்டு அவர்களே கூட கையாளல் செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்தது. அப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற அர்த்தம். அது மட்டுமல்ல, அதில் உருவாக்கப்பட்ட ரூரல் அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஊரக அந்த சொத்துக்கள், கிராமப்புறத்துக்கு தேவையான சொத்துக்கள், அதாவது குளமாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், அதனுடைய தரம் சரியாக இல்லை. அதை பயன்படுத்தக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் அதை நடத்தக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா, அந்த கிராமத்து லெவலில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு போதிய நிர்வாக திறமையின்மை. அதோடு கூட இங்கு வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையை மட்டும்தான் பார்க்க தெரியுமே தவிர ஸ்கில்டு லேபராக இல்லை. அது ஒரு குறைபாடு. அதே போல் இப்போ ஏற்கனவே இருக்கிறது குறைந்த நாட்கள் தான் உங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இதெல்லாம் விட முக்கியமானது, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம போயிடுச்சு. அதாவது மன்ரேகாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு பீக் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறுவடை நாட்களோ அல்லது விதைப்பு நாட்கள்லையோ விவசாயத்துக்கு தேவையான ஆட்கள் கிடைக்காம போனதுன்னு ஒரு குறைபாடு இருக்குது. இப்போது இதெல்லாம் ஒரு குறைபாடுகளாக, பழைய மன்ரேகாவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக சொன்னீங்க. அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே, இந்த மன்ரேகா அப்படிங்கிறது மகாத்மா காந்தியுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த ஊரக பகுதி வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், இதுவே இந்த பெயரில் இருக்கலையே. முதல்ல 2005 செப்டம்பர் மாதம் இது அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, சட்டம் இயற்றப்பட்ட போது அது நரேகானு தான் இருந்தது. ஊரக பகுதி, தேசிய ஊரக பகுதி தான் இருந்தது. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர் 2 அக்டோபர் 2009 தான்
அந்த மகாத்மா காந்தியுடைய அவரோட பெயர் வந்து அதில் இணைக்கப்பட்டது. அதனால் இதை வாட் இஸ் இன் நேம்னு சொல்லுவாங்க. இது வந்து பெயரில் வந்து ஒரு மாற்றம் முன்னாடியே அப்படி தோன்றும் பொழுது அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலோடு சேர்ந்து இந்த புதிய திட்டத்தில் இப்பொழுது அரசாங்கம் இப்பொழுது அறிமுகம் பண்ணியிருக்கிற இந்த புதிய திட்டத்தில் இதில் ஒரு சாதகமான அம்சங்கள், அதாவது பாசிட்டிவ்ஸ், நல்ல கூறுகள் என்ன? ஓகே, அதாவது 2009 இந்த திட்டத்தின் முன்னோட்டாக பெயர்கள் ஒரு ஒட்டு வைக்கப்பட்டது. அதுதான் அப்போ அந்த மகாத்மா காந்தின்னு கொண்டு வராங்களே, அதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குறிப்பிட்ட மாதிரி. மகாத்மா காந்தியினுடைய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, என்ன ஓட்டம், அந்த உயிர்ப்பு, அவர் 2 விஷயத்துக்காக சொன்னார். அவர் சொன்ன ராமராஜ்யம் அப்படிங்கிறது வளர்ச்சி சார்ந்தது. இப்போ எதோட இணைச்சிருக்காங்க, இப்போ விபி ஜி ராம்ஜி, அதோட விளக்கம் என்ன, விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த பாரதம் இல்லையா, கேரண்டி அது அப்படியே தான் இருக்குது. அப்போ ரோஸ்கார் அண்ட் ஆஜீவிகா, ஆஜீவிகாங்கிறது லைவ்லிஹுட், முதல் இதில் முக்கியமான ஃபார் கிராமின் பின்னாடி இருக்கிற ஜி. அப்போது இதில் அந்த கிராமங்களுக்கு அதே தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அப்போ முன்னாடி அங்கே இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் இருந்தது. இப்போது இந்த ஆஜீவிக அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய லைவ்லிஹுட், அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்கான பெருக்குவதற்கான முன்னோக்கு திட்டங்கள் நிறைய இருக்குது. அதோடு கூட முன்னாடி 100 நாட்கள் மட்டும்தான் வேலைவாய்ப்பு இருந்தது அந்த மன்ரேகா திட்டத்தின் கீழே. ஆனால் அந்த விபி கிராம்ஜி அப்படிங்கிற இந்த புதிய திட்டத்தின் கீழே 125 நாட்கள் வேலை நாட்கள். முதல் விஷயம். 2வது விஷயம், இது வந்து ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது, அவருடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து. இது பெரிய விஷயம். வாழ்வாதாரத்தை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீடித்து இருக்கக்கூடிய ஒரு அசட்டை உருவாக்குறாங்க. வெறும் ரோடு அது மாதிரி குளம்ங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய பல்வேறு வகைகள் இருக்குது. எப்படி வந்தோன்னா அவங்களுடைய எப்படி ஒரு ஆடு வளர்ப்பு இருக்கட்டும், அல்லது விவசாயத்தில் பயன்படக்கூடிய உரம் தயாரிப்பாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்குறேன். அடுத்த சில பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவங்க உருவாக்கக்கூடியது நிரந்தரமான அசட்டாக இருக்கும். ஒரு டைம் பீயிங்காக மட்டும் இது கொடுக்காம நிரந்தரமாக வருமானம் தரக்கூடியது. அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்இயில் வந்து ஒரு பொருளை தயாரிக்கக்கூடியது, வேல்யூ ஆடட் பொருளாக மாற்றக்கூடியது, கிராமங்கள் கிடைக்கக்கூடியது. அப்படிங்கும்போது முக்கியமாக பெண்களுக்கு 33% தான் அதில் கொடுத்தாங்க. ஆனால் இதில் வந்து 33% மேலாக பெண்களுக்கு அப்படிங்கிறத விட எஸ்ஹெச்ஜி, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அதை பெருமளவில் பயன்படுத்துவதற்கான முன்னோக்கு திட்டங்கள் இருக்குன்னா. 2வது விஷயம், வெறும் சாதாரண வேலை ஆட்களாக இல்லாமல் ஸ்கில்டு லேபர்ஸாக மாற்றுறாங்க. இது முக்கியமானது. அந்த கூடியான பயிற்சி இருக்கு இல்லையா, ஸ்கில் பயிற்சி, அதையும் தராங்க. உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு வேளாண் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கருவிகளை இயக்கக்கூடிய திறமையாக இருக்கட்டும், இதையெல்லாம் சொல்லித்தராங்க. அதோடு கூட பருவ மாறுதல்கள் ஏற்படுது இல்லையா, ஒரு வெள்ளமோ வறட்சியோ, இதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த கிராமத்தினுடைய கெப்பாசிட்டி இருக்கணும். கிராமத்தில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களுக்கு இந்த வேர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் கட்டுதல், இது எல்லாமே அவங்க கருத்தில் கொண்டிருக்காங்க. இதை விட மிக முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படைத்தன்மை அதிகம். எல்லாமே டிஜிட்டல் மயமாக ஆக்கப்படுகிறது. ஒர்க் ரிப்போர்ட்டில் இருந்து அனைத்துமே அந்த மொபைல் ஃபோன் மூலமாகவே அனைத்துமே என்ன பண்ணலாம்னா டிஜிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. அப்போது நீங்கள் எங்கேயுமே தவறு நடப்பதற்கு ஒரு 99% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இன்னும் பார்க்க போனால் மற்ற திட்டங்களோடு ஒத்திசைவு, ஒரு தனியாக தீவாக இருக்காமல், உதாரணத்துக்கு எப்படிங்க பண்ணால் அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட், பிஎம்மோட கதி சக்தி, இப்படி எல்லா திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்ந்து ஒத்திசைவாக இயங்கக்கூடிய விஷயம். இன்னொரு விஷயம், பீப்புளோடைய மைக்ரேஷன் இருக்குது பாருங்கள். கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் இடம்பெயர்வதற்கு காரணம் அவர்களுக்கு அங்கே லோக்கலில் வேலை கிடைக்கல, கிடைச்சாலும் அது வந்து ஒரு அத்தக்கூலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தினசரி கூலி. அப்படி இல்லாமல் இதன் மூலமாக 125 நாட்கள் வேலை கொடுத்தாலும் அதன் மூலம் உருவாக்கப்படக்கூடிய ரூரல் அசட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானத்தை திருப்பி தரக்கூடிய அளவுக்கு அந்த அசட்டை உருவாக்குதல், அந்த சொத்துக்களை உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் பேரில் இருக்குது. இது வெறும் பேரில் மட்டும் இல்லை, பேர் புகழ் தரும். அப்படின்னா விபி அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்த பாரதம். 2047 இந்தியாவினோட சுதந்திரம் அடைந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சோ 100 வருஷம் ஆப்போது 2047. அப்போது இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியான மாறுதல்களை இது கொண்டு வந்து தருகிறது. அதுதான் முக்கியம். சரி, இப்போ இது வந்து நீங்கள் இந்த புதிய திட்டத்துடைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சாதக அம்சங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதை பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் சொன்னதுடைய ஒரு சாராம்சம்னு சொல்லணும்னா, இது வந்து ஊழல் நடவடிக்கைகளை இது வந்து குறைக்கவோ கட்டுப்படுத்தவோ இல்லைன்னா அதை இல்லாமல் பண்ணவோ அதற்கான, ஏன்னா டிஜிட்டல் மயம்னால அதுக்கான ஒரு வழிகோலுது. அதற்கு பிறகு விவசாயத்துறையில் உங்களுக்கு ஒரு பெரிய அடிப்படை மாறுதல்களுக்கான ஒரு துணைக்கரமாக இருக்குது. ஏன்னா விவசாய கூலி வந்து கிடைக்கல அப்படிங்கிறது, அப்போ அதற்கான ஒரு குறிப்பிட்ட நாள் 100 நாட்களோ என்னமோ பீரியட்ல கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 60 நாட்கள். ஆமாம், 60 நாட்கள். அது எப்படின்னா அறுவடை காலம், விதைப்பு காலம், 2 காலத்திலுமே
அப்போது அவர்களை மடைமாற்றம் செய்யக்கூடாது. அப்போ நம்ம நீங்க களமட்டத்தில் விவசாயத்தில் வந்து உங்களுக்கு ஆள் இல்லை, ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறைபாட்டையும் நீக்குது. அதே போல தொழில் திறன், அவர்களுக்கு திறன் மேம்பாடு அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களுக்கு திறன்களை புகுத்துது. அது மட்டுமல்ல வாழ்வாதார கூறுகளை வந்து ஏற்படுத்துது. அதற்கு மதிப்பு கூட்டலையும் அதற்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அது இல்லாமல் இப்போ கட்டமைப்புகளை ஏற்படுத்துது, சேமிப்பு கிடங்கள் மாதிரியான விஷயங்கள். அதற்கு பிறகு இது டிஜிட்டல் மயமாக்கப்படுவதோடு மற்ற அரசாங்க திட்டங்களோட ஒத்துசைவுன்னு சொல்லக்கூடிய அந்த கதிசக்தி கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இதற்கு வந்து ஒரு பெரிய உந்து சக்தியை, கதிசக்திக்கு ஒரு உந்து சக்தி கொடுத்து அது மெல்ல மெல்ல பாக்கி எல்லா திட்டங்களோடையும் இது ஒருங்கிணைத்து அடிப்படையில் எல்லாமே ஒரு தரவுகள் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இந்த புதிய திட்டம் எப்படி பயனாளிகளுக்கு எந்த வகையில் ஒரு அதிகமாக இது உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு? ரைட். அதாவது முக்கியமானது மகாத்மா காந்தி சொன்னது என்ன, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது இல்லையா. அப்போ கிராமம் வாழணும் இல்லையா, கிராமம் வாழணும், கிராம மக்கள் வாழணும். அப்போ அங்கே வாழ்வாதாரங்கள், வாழ்க்கை தரங்கள் உயர்த்த வேண்டும். ஏன் வந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க, அங்கே வாழ்க்கை தரம் இல்லை, அது வாழ்வதற்கு அல்லது வேலை வாய்ப்பு இல்லை. அப்போது எப்படி மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புதிய திட்டங்கள்லாம் இதில் என்ன முன் வச்சுருக்காங்க அப்படின்னா, முதல்ல விவசாயத்தை மட்டும் எடுத்துப்போமே, இயற்கை விவசாயத்துக்கு அதிகபட்சமான முன்னுரிமை தரக்கூடிய விஷயம் சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்னேன் இன்கம் ஜெனரேட்டிங் மெத்தட்ஸ். அப்போ இன்கம் ஜெனரேட்டிங் என்ன அப்படிங்கும் பொழுது வெறும் இவங்க வந்து விவசாய கூலிகளாக போகாமல் அவர்கள் வந்து சிறுதானியம் பயிரிடுதல், பயறுகள் பயிரிடுதல், காய்கறிகளை பயிரிடுதல், இதன் மூலமாக அவற்றை விற்பனைக்கான வாய்ப்புகள் கிடைக்குதுல்ல, அது பண்ணுறாங்க. நுண்ணீர் பாசன விவசாயம், மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம், அதை டெவலப் இது பண்ணுறாங்க. அப்புறம் விதை உற்பத்தி, விதை வங்கிகளை உருவாக்குதல், அது அப்புறம் வந்து மண்புழு உரம் தயாரித்தல். இது வந்து விவசாயத்துக்கு மட்டும். விவசாயம் சொன்னோன்னே நம்ம கூடவே இருக்கிறது என்னது, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இல்லை, கால்நடை வளர்ப்பு. அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க, பால் உற்பத்தி, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு டைரி ஃபார்ம் வைக்கணும் அப்படின்னா, பண்ணை வைக்கணும் அப்படின்னா அதற்கு உதவக்கூடிய வகையில் இருக்குது. அதோடு சேர்ந்து ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அப்புறம் உரத்தோடு சேர்ந்து கால்நடை தீவனம், ஃபோடர் தயாரிப்பு. ஆடு மாடு வளர்க்கணும், அதுக்கு தீவனம் வேணும். அப்போ தீவன தயாரிப்புன்னு வருது. மூணாவது விஷயம் என்னது, அடுத்தது வர்றது உள்ளூரில் இருக்கக்கூடியது, குளம் குட்டையில் மீன் இருக்கும். அப்போ மீன் வளர்ப்பு, இன்லேண்டு அக்வா கல்ச்சர் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஒருங்கிணைந்த மீன் வாத்து வளர்ப்பு, ஃபிஷ் அண்ட் டக், அப்படியான அந்த ஒரு ஃபார்மிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாலாவது விஷயம், குறுந்தொழிலே வளர்க்க வேண்டும், கிராமப்புற கைவினை தொழில்களை வளர்க்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கைத்தறி, கைவினைப் பொருள் உற்பத்தி, அதே போல் மண்பாண்டம் தயாரித்தல், மூங்கிலேருந்து பொருட்கள் தயாரிப்பல், காய்னு சொல்லக்கூடிய கயிறு பொருட்கள், தேங்காய் எண்ணெயிலேருந்து அந்த பொருட்களை உற்பத்தி செய்தல், உணவு பதப்படுத்துதல். கிராமங்களில் நிறைய காய்கறி உண்டு, இதெல்லாம் பழங்கள்லாம் உண்டு. ஆனால் அது வந்து வெறும் ரா மெட்டீரியலாக மட்டும்தான் போகுது. அதை வந்து பதப்படுத்தப்பட்டு தயாரிக்கக்கூடியதாக அதை பேக்கிங் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி, அதே போல் வனம் சார்ந்தீங்கன்னா தேன் உற்பத்தி, மூலிகை வளர்ச்சி, இப்படி ஸ்கில் லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அப்புறம் வந்து மொபைல் ஃபோனை ரிப்பேர் பண்ணக்கூடியது, அதே போல் க்ரீன் என்விரான்மெண்ட், அதற்கேற்றபடி பயோகேஸ், இது மாதிரியான பல்வேறு திட்டங்களை, அதாவது முழுமையான வளர்ச்சியை கிராமங்கள்லேருந்து கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இதில் இருக்குது. அதாவது கிராம பொருளாதாரம், கிராமம் சார்ந்த, கிராமத்தில் இருக்கிறவர்கள் கிராமத்திலேயே அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி அவர்கள் அங்கேயே தங்கி இருக்கணும். புலப்பெயர்தல் வந்து ஏற்பட வேண்டாம். ஏன் புலப்பெயர்தல் ஏற்படுதுன்னா, ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் குறையுது, இல்லைன்னா இல்லாமல் இருக்கிறதுனால. இப்போ அதற்கான வாழ்வாதாரத்தை அதை ஒரு ஒருங்கிணைஞ்ச முறை, இன்டெகிரேட்டட் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஒரு ஒரு துறையில் மட்டும் ஏற்படுத்துறது இல்லாமல் ஒருங்கிணைந்த வகையில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சீரிய ஒரு திட்டமாக இது இருக்குது. நிறைவாக நம்ம அந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 வகையாக பார்க்குறோம். இது ஒன்று வந்து இப்போ இந்த யூனியன் பிரதேசங்களுக்கான இது ஒன்று, அப்புறமா ஜம்மு காஷ்மீர் போன்ற இமயமலை மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களுக்கு 90% வந்து மத்திய அரசாங்கமும் 10% அதுக்கு வந்து 100க்கு 100 கொடுக்குறாங்க யூனியன் டெரிட்டரிகளுக்கு. அதற்கு பிறகு மற்ற மாநிலங்களுக்கு, வெகுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு 60% மத்திய அரசும் 40% மாநில அரசுகளும் அப்படிங்கிற இதில் நிதி பங்கீடு இது அளிக்கப்பட்டிருக்கு. அடிப்படையில் அது ஒரு பெயரளவில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் மட்டுமில்லை, இது பெரிய அளவிலான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மாற்றத்தை, நம்ம வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டமாக இது மலர்ந்திருக்கிறது. கிராமங்களே வளர்ச்சியடைந்த கிராமங்களாக இருந்தால், கிராமங்கள் கிராமங்களாகவும் நகரங்கள் நகரங்களாகவும் இரண்டுமே நரகங்களாக ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம், இது பற்றின நமக்கு பல நல்ல தகவல்களை அளித்தார் நிதி பொருளாதாரம் சார்ந்த மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர், பத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனந்த பத்மநாபன் அவர்கள். நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பேரளவில் மாற்றமா
பெரிய மாற்றமா? நேர்முகம். பங்கேற்றார் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பத்மன் என்கிற அனந்த பத்மநாபன் அவர்கள். உடன் உரையாடியவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.